ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 5541. வருஷம் 1914, செப்டம்பர் மாதம். பாடத்தின் தலைப்பு பஸ்காவின் 2 நினைவுகூறுதல் சின்னங்கள். வசனம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த ஒரு பாடத்தினுடைய விஷயமானது இயேசுவினுடைய பூமிக்குரிய ஊழியத்தின் மிக சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்றாகும். அப்போஸ்தலர்களுடனான தம்முடைய கடைசி ராபோஜனமாக இது இருக்க போகின்றது என்பதை அப்போஸ்தலர்கள் அறியாதிருந்தார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் தம்முடைய மரணம் சமீபித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்த போதிலும் அவர் குறிப்பிட்டிருந்தது போன்றதொரு விபரீதம் ஆனது மிகவும் சமீபமாய் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு முடியாதவர்களாய் அவரது சீடர்கள் காணப்பட்டனர். ஆனால் இயேசுவோ தாம் குறிப்பிட்டவைகளின் அர்த்தத்தினை முழுமையாய் உணர்ந்தவராய் தம்முடைய வேலையின் நிறைவிற்காய் ஆவல் உள்ளவராய் இருந்தார். அந்த நாளினுடைய முடிவின் போது அவரும் அவரது சீடர்களும் பஸ்காவை புசிக்க சென்ற போது இயேசு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்றார். அது அடுத்த நாள் நிறைவேறின மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானம் ஆகும். பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படிக்கு பேதுருவும் யோவானும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 2 சீஷர்களாக காணப்படுகின்றனர். இப்படி இயேசு கூறி அனுப்பின போது அவர் பெத்தானியாவில் லாசருவின் வீட்டில் காணப்பட்டார் என்பது நிச்சயமே. ஏனெனில் புதிய யுகம் இன்னும் வராததினால் இயேசுவும் அவரது அப்போஸ்தலர்களும் மற்ற யூதர்களைப் போன்று யூத பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்திற்கும் கட்டுப்பட்டவர்களாய் இருந்தனர். இயேசுவின் பலிக்கான தெய்வீக அங்கீகரித்திலையும் முழுமையான அர்ப்பணித்தலின் வாயிலாக அவருடைய சீஷர்களாகி உள்ளவர்கள் அனைவருக்குமான தெய்வீக ஏற்றுக்கொள்ளுதலையும் குறிக்கின்றதான பெந்தைக்கோஸ்தே ஆசீர்வாதத்திற்கான வேலை வருவது வரையிலும் நியாய பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் கட்டுப்படுத்தும் ஒப்பந்தமாகவே காணப்பட்டது. ராஜ்யத்தின் கணங்கள் விரும்பப்பட்டன. தாங்கள் மாபெரும் துன்பம் நிகழப் போவதற்கு முந்தைய நாளில் காணப்படுகின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக இயேசு சீக்கிரமாய் ராஜாவாய் சிங்காசனத்தில் அமருவார் என்று அப்போஸ்தலர்கள் நம்பினவர்களாய் இருந்தனர். அவரது சிங்காசனத்தில் அவரோட கூட தாங்கள் உட்காருவதற்கான அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை அடைவது மிகவும் அருகாமையில் காணப்படுவது போன்று அவர்களுக்கு தோன்றினபடியால் தாங்கள் ராஜ்யத்தில் பெறப்போகின்றதான கனத்தின் நிலைகள் குறித்த சிந்தனைகளே அவர்களுக்கு காணப்பட்டது. இதற்காக பிடிவாதமாய் போராடவில்லை எனில் மிகுந்த கனமிக்க ஸ்தானங்கள் தங்களுக்கு கிடைக்காது என்பதை அவர்கள் எண்ணினார்கள். அவர்களுடைய மனநிலையை உணர்ந்தவராக இயேசு இந்த விளக்கவுரைக்கு ஆதார வசனம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் என்றார். இவைகள் அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக காணப்பட்டதான புதிய கொள்கையாய் இருந்தன. மற்றும் இன்று வரை இது இயேசுவின் பின்னடியார்கள் முழுமையாய் புரிந்து கொள்வதற்கு சிரமமாகவே உள்ளது. மாம்சத்தில் பிரதான பணிவிடைக்காரனாய் காணப்படுபவனே ராஜ்யத்தில் பிரதானமானவனாய் காணப்படுவான். பணிவிடைக்காரரிலேயே பெரிய பணிவிடைக்காரர் கர்த்தராகிய இயேசுவே ஆவார். இதே கொள்கையானது அவரது பின்னடியார்கள் அனைவரின் விஷயத்திலும் கூட உண்மையாய் இருக்கின்றது. இவர்களில் யார் மிகுந்த உண்மையுடனும் மிகுந்த நேர்மையுடனும் மிகுந்த வைராக்கியத்துடனும் சகோதர சகோதரிகளுக்கு பணிவிடை செய்கின்றானோ அப்படிப்பட்டவனே தேவனிடத்திலான தனது தயவை பெருக பெற்றவனாகவும் மேசியாவின் ராஜ்யத்தில் மிகவும் பெரிதான ஒரு ஸ்தானத்துக்கென தன்னை ஆயத்தம் பண்ணுகிறவனாகவும் இருப்பான். ஏதாகிலும் கனமற்ற பணிவிடையை செய்வது என்பது உயர் ஸ்தானத்திற்கான தங்களது அபாத்த தன்மையை ஒப்புக்கொள்ளுகின்றதாய் இருக்கும் என்ற எண்ணத்தினாலும் எவரும் பணிவிடைக்காரனுடைய பணியை எடுப்பதற்கு விரும்பாததினாலும் பாதங்கள் கழுவுகின்றதான எந்த ஏற்பாடுகளையும் சீசர்கள் பண்ணவில்லை. மனப்பாங்கான தேசத்தில் பாதரட்சிகளானது பயன்படுத்துகையில் பாதம் கழுவுதலானது மிகவும் இன்றியமையாததாய் காணப்படுகின்றது.
கடிந்து கொள்ளும் வகையில் இயேசு பந்தியிலிருந்து எழும்பி தம்முடைய சீசர்களுக்காக இந்த கனமற்ற பணிவிடையை புரிந்து தாழ்மை குறித்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை கூறி அவர்கள் ஒருவருக்கொருவர் செய்ய வாய்ப்பு பெற்றுள்ளதான பணிவிடையானது எவ்வளவு தாழ்வானதாக இருப்பினும் அதை புரிந்திடுவதற்கு அவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்பட வேண்டும் என்பதை சுட்டி காண்பித்தார். இப்படிப்படையானது அனுசரிக்கப்பட வேண்டிய ஒரு சடங்காச்சாரமாய் இராமல் மாறாக ஒரு கொள்கைக்கான விளக்க பாடமாக இன்னமும் நம் மத்தியில் காணப்படுகின்றது. கர்த்தருடைய சகோதரருக்குள் ஒருவருக்கொருவர் செய்யப்படுகின்றதான எந்த ஓர் எளிமையான தாழ்வான பணிவிடையும் பாதம் கழுவுகின்றதுக்கு ஒத்திருக்கின்றது. யூதாசனுடைய வாழ்க்கையில் கவலைக்கிடமான வேலை. பஸ்கா போஜனம், அதாவது ஆட்டுக்குட்டி, கசப்பான கீரைகள் மற்றும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. புளிப்பில்லாத அப்பங்கள் ஆனது தடிமனான ரொட்டி போன்றிருக்கும் மற்றும் சில சமயம் மாம்ச சாற்றை எடுப்பதற்கு கரண்டிக்கும் பதிலாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. சுவிசேஷங்களில் ஒன்றானது இயேசு இருதயத்தில் வியாகுலமடைய தொடங்கி என்னோட கூட என் விருந்தினர்களாக என் குடும்பத்தின் அங்கத்தினர்களாக உணவருந்திக் கொண்டிருக்கும் 12 பேராகிய உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பதற்கு திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று கூறினதாக தெரிவிக்கின்றது. இப்படியாக கூறுவதில் 2 நோக்கம் இருந்திருக்க வேண்டும். முதலாவதாக இவ்வார்த்தைகள் ஆனது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருப்பதான காட்டிக் கொடுத்தல் குறித்து இயேசு நன்கு தெரிந்திருந்தார் என்பதை சீசர்களுக்கு காண்பிப்பதற்காகும். இதனால் இயேசுவுக்கு ஏதோ எதிர்பார்க்காத விதத்தில் நடந்துவிட்டதென அல்லது தெய்வீக திட்டத்துக்கு புறம்பாக ஏதோ நடந்துவிட்டதென அவர்கள் எண்ண மாட்டார்கள். இரண்டாவதாக யூதாசை திகைக்க பண்ணத்தக்கதாக, அவரை சிந்தித்து பார்க்க வைக்கத்தக்கதாக, அவருக்கு கடைசி கண்டனமாக காணப்படுவதற்கு என இயேசு இவ்வார்த்தைகளை கூறினார். துரோகியனுடைய நடக்கையானது நமது அறிவுக்கு எட்டியவரை வெட்கக்கேடான ஒன்றுதான். ஆனால் துரோகியானவன் யாருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகிறானோ அந்நபரிடம் இருந்து விருந்தோம்பலை பெற்றுக்கொண்டு அந்நபரினுடைய அப்பத்தை புசிக்கையில் அவனது நடக்கையானது இரட்டிப்பான விதத்தில் வெட்கக்கேடானதாக காணப்படும். சீசர்கள் மத்தியில் அச்சம் பரவினது. ஒருவர் பின் ஒருவராக நானோ என்று கேட்டார்கள். என்னை நீர் குறிப்பிடவில்லை அல்லவா என்பதே இக்கேள்வியினுடைய உட்கருத்தாகும். நானோ என்று பொதுவாய் கேட்கப்பட்ட கேள்வியை யூதாசும் கேட்டுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு அடுத்து உட்கார்ந்திருந்தார் மற்றும் ஆண்டவர் யாரை குறிப்பிடுகின்றார் என்று ஆண்டவரிடம் கேட்கத்தக்கதாக பரிசுத்த பேதுரு யோவானுக்கு சைகை காட்டினார். அது அநேகமாக இயேசுவுக்கு மாத்திரமே கேட்க மிகுந்த மெல்லிய குரலில் கேட்கப்பட்ட கேள்வியாய் இருந்தது. நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்பதாக மெல்லிய குரலில் நமது கர்த்தருடைய பதில் காணப்பட்டது. விசேஷித்த அக்கறையை சுட்டிக்காட்டும் வண்ணமான ஒரு விசேஷித்த துணிக்கையை தோய்த்து ஆயத்தம் பண்ணி அதை யூதாசிடம் கொடுத்தார். இப்படியாகவே பரிசுத்த யோவானும் பரிசுத்த பேதுருவும் காரியத்தினை அறிந்து கொண்டார்கள். இது நடந்த கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு யூதாஸ் புறப்பட்டு போனார். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்பதாக பதிவு பண்ணப்பட்டுள்ளது. தனது சிறந்த நண்பனை 30 வெள்ளிக்காசுக்கு விற்கும் காரியத்தினை யூதாஸ் ஆலோசித்து தீர்மானித்து ஆதாயத்தினை கணக்கு பார்த்த போது பொல்லாங்கனின் ஆவியானது அவனிடத்தில் முற்றிலுமாய் ஆதிக்கம் கொண்டது. கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு இயேசு நிறுவினதும் இன்று கிறிஸ்தவர்களினால் ஆசரிக்கப்படுகின்றதுமான நினைவு கூறுதலின் ராபோஜனத்தின் போது யூதாஸ் அநேகமாக இருந்திருக்க மாட்டார். நினைவு கூறுதலின் அர்த்தம். இயேசுவினால் நிறுவப்பட்டதான நினைவு கூறுதலின் ராபோஜனமானது பஸ்கா ராபோஜனத்திலிருந்து முற்றிலுமாய் வேறானதாகவும் இருக்கின்றது. எனினும் இவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகளாகும். ஏனெனில் ஒன்று நிழலாகவும் மற்றொன்று அதற்கான முழுமையான உதாரணமாய் அல்லது இன்னும் மேலான அர்த்தமுள்ள உயர்தரமான நிழலாய் மாதிரியாய் காணப்படுகின்றது. ஒன்றில் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை அடையாளப்படுத்துவதற்கு சொல்லட்டமான ஒரு ஆட்டுக்குட்டி பயன்படுத்தப்படுகின்றது. மற்றதில், அதாவது முழுமையான உதாரணத்தில் அப்பம் பிக்கப்படுதலானது இயேசுவின் மரணத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. யூதர்கள் தங்கள் ஜாதியினுடைய பிறப்பையும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்ததான தங்கள் ஜாதியாரின் விடுதலையும் கொண்டாடுகின்றனர். இதன் ஆரம்பமானது எகிப்தியர்கள் மீது 10ஆம் வாதை கடந்து வந்த போது தங்கள் முதற் பேரானவர்களை வாதையானது கடந்து போனதில் ஆகும். அந்த பஸ்கா இரவின் போது
தப்புவிக்கப்பட்டவர்களாகிய இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் மேசியாவின் ராஜ்யமாகிய காலை வருவதற்கு முன்னதாக பாவம் எனும் இரவு நிலவும் தற்காலத்தில் கடந்து போகப்படுகிறவர்களாகிய அல்லது தப்புவிக்கப்படுகிறவர்களாகிய முதற்பேரானவர்களின் சபைக்கு நிழலாயிருக்கின்றனர் என்று பரிசுத்த பவுல் நமக்கு காண்பிக்கின்றார். கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கான நினைவு கூறுதலானது மாதந்தோறும் அல்லது காலாண்டு தோறும் அல்லது வாரந்தோறும் ஆசரிக்கப்படக்கூடாது என்றும், இது யூதருடைய பஸ்காவிற்கான முழுமையான உதாரணமாய் கருதப்பட்டு யூதருடைய பஸ்கா ஆசரிக்கப்படுகின்றதான அதே காலத்தில் வருஷந்தோறும் ஆசரிக்கப்பட வேண்டும் என்றும் உள்ள முடிவிற்கு வேதத்தின் மாணாக்கர்கள் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கின்றனர். தாம் நிறுவனதான ராபோஜனத்துடைய அர்த்தத்தை அப்போஸ்தலர்களுக்கு விளக்கின போது அவர்கள் அவரது வார்த்தைகளினுடைய அர்த்தத்தினை புரிந்து கொண்டார்களா என நாம் புரிந்திட வேண்டாம். மாறாக அவர் ஏற்கனவே முன்னறிவித்தது போல அவர்கள் பெண்டேகோஸ்தேயின் ஆசீர்வாதங்களையும் வெளிச்சம் மூட்டுதலையும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானது இக்காரியங்களை அவர்களது கவனத்துக்கு கொண்டு வந்து அவைகளின் அர்த்தத்தினை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உதவினது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்ற இயேசுவினுடைய வார்த்தைகளின் உட்கருத்தினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். சிலர் எண்ணிக்கொள்வது போன்று அப்பமானது அவரது உண்மையான சரீரமாகவும் திராட்சரசமானது அவரது உண்மையான இரத்தமாகவும் மாறினது என்ற அர்த்தத்தில் அவர் கூறியிருந்திருக்க மாட்டார் என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அவர் அத்தருணத்தில் இன்னமும் தம்முடைய உண்மையான சரீரத்தையும் மற்றும் தம்முடைய உண்மையான இரத்தத்தையும் பெற்றிருந்தார். இந்த அப்பமானது உங்களுக்காக பிற்கப்பட போகின்றதான என் சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கின்றது மற்றும் நாளை உங்களுக்காக சிந்தப்பட போகின்றதான என் இரத்தத்திற்கு என் ஜீவன் கொடுக்கப்பட்டதற்கு இந்த திராட்சரசம் அடையாளமாய் இருக்கின்றது என்ற அர்த்தத்திலேயே அவர் கூறினார். அந்த அப்பத்தை புசிப்பதினாலும் அந்த சொல்லட்டமான பாத்திரத்தில் பானம் பண்ணுவதினாலும் சீசர்களுக்கு விசேஷமான புண்ணியம் உண்டாகும் என்ற அர்த்தத்தில் இயேசு கூறினதாகவும் நாம் எண்ணிவிடக் கூடாது. இவைகளுக்கு அப்பால் நாம் நோக்கி பார்ப்பவர்களாக இருந்து அவர் பின்வரும் அர்த்தத்திலேயே குறிப்பிட்டார் என்று பார்க்க வேண்டும். அது என்னவெனில், என்னுடைய மரணமானது பெற்று தந்ததான புண்ணியங்களில் நீங்கள் விசுவாசத்தினால் பங்கெடுக்கும் போது மாத்திரமே என் சீஷர்களாக உங்களுக்கு அளிக்கப்பட்டதான மாபெரும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே ஆகும். இயேசுவின் மரணமானது தங்களுடைய பாவங்களுக்கே ஆகும் என்றும் அதுவே தங்களை பரமபிதா ஏற்றுக்கொள்வதற்கான அடிப்படை ஆயிற்று என்றும் அப்போஸ்தலர்கள் நம்பினார்கள். கிறிஸ்துவினுடைய ஜீவனை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டால் மாத்திரமே தாங்கள் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் உண்மையில் பெற்றுக்கொள்பவர்களாக முடியும் என்று உணர்ந்து கொண்டார்கள். இந்த அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய மற்றும் ஒரு முக்கியமான அர்த்தத்தினை பரிசுத்த பவுல் அடிகளார் நமக்காக சுட்டி காண்பிக்கின்றார். அவர் கிறிஸ்து மற்றும் அவரது சபையின் ஒருமைப்பாட்டினை குறித்து தெரிவிக்கின்றார். மேலும் ஒரே அப்பமும் ஒரே பாத்திரமும் காணப்படுவதை நமக்கு தெரிவிக்கின்றார். முதலாவதாக இந்த அப்பமானது கிறிஸ்து இயேசுவை அடையாளப்படுத்துகின்றது. மேலும் இரண்டாவதான பார்வையில் பார்க்கையில் கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு அவரது பின்னடியார்கள் அனைவரும் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களாகும் மற்றும் பிற்கப்பட்டு வரும் ஒரே அப்பத்தின் பாகங்கள் ஆகும் ஸ்லாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றனர். இது போலவே கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் அவரது பலியின் புண்ணியத்தில் பங்கெடுத்த பிற்பாடு அவரது உண்மையான பின்னடியார்கள் அனைவரும் அவரோடு அங்கத்தினர்களாகவும் அந்த ஒரே பாத்திரத்தில் பங்கெடுப்பவர்களாகவும் கருதப்படுகின்றனர். அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பெற்று உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். திருவிவிலியம். புதிய உடன்படிக்கை முத்திரையிடப்படுதல். இயேசு பாத்திரமானது திராட்சைப்பழ ரசமானது புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தினை அடையாளப்படுத்துவதாக குறிப்பிட்டார். நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கையாக இருக்கின்றது. இது யூதர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியவில்லை.
காரணம், இதை அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை. மேலும் இதனால் அவர்கள் பூமியின் மற்ற ஜாதிகளை ஆசீர்வதிக்கவும் தகுதியற்றவர்கள் ஆனார்கள். ஆனால் மோசேயை காட்டிலும் மேன்மையான அல்லது சிறந்த அல்லது உயர்ந்த ஒரு புதிய மத்தியஸ்தரினால் மேம்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையானது அறிமுகப்படுத்தப்படும் என்று தேவன் வாக்களித்தார். பழைய நியாய பிரமாணமானது நிறைவேற்ற முடியாமல் போனவைகளை புதிய உடன்படிக்கையானது நிறைவேற்றும் என தேவன் தெரிவித்துள்ளார். ஏனெனில் புதிய நியாய பிரமாண உடன்படிக்கையானது அதன் மத்தியஸ்தராகிய மேசியாவினால் அவரது இரண்டாம் வருகையில் தொடங்கி வைக்கப்படும். வல்லமையிலும் மகா மகிமையிலும் ஸ்தாபிக்கப்படும் அவரது ராஜ்யமானது மனுக்குலத்தை ஆண்டு ஆசீர்வதித்து கற்பித்து இந்த பாக்கியமான வாய்ப்புகளுக்கு இணங்குகிற யாவருக்கும் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அருளும். இயேசுவின் மரணமாகிய இரத்தமானது அந்த புதிய உடன்படிக்கை முத்திரையிடுகின்றது அல்லது நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் கவனியுங்கள், இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது அவரது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகையில் தொடங்கி வைக்கப்படுகின்றதான 1000 வருட யுகத்தினுடைய புது உடன்படிக்கையின் கீழ் சபையானது ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அந்த புதிய உடன்படிக்கைக்கு முன்னதாகவே சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆம், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான அவர்களது அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியங்கள் ஆனது இரத்தமானது புதிய உடன்படிக்கையினை முத்திரையிடுகின்றதான அவரது சொந்த பலியில் ஒரு பாகமாக கருதப்படுகின்றது. ஆகையால் கிறிஸ்துவின் முழு சரீரமாகிய சபையானது அவரது பாத்திரத்தில் அவரோட கூட பானம் பண்ணுதலில் பூமிக்குரிய உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் ஜீவனையே பலி செலுத்துவதில் பங்கடைந்து முடிவது வரையிலும் புதிய உடன்படிக்கையானது முழுமையாய் முத்திரையிடப்பட முடியாது. பலியினால் ஆன உடன்படிக்கை. இதற்கிடையில் இயேசுவும் சபையும் தங்கள் பலனை நியாய பிரமாண உடன்படிக்கையின் கீழ் அல்லது புதிய உடன்படிக்கையின் கீழ் பெற்றுக்கொள்ளாமல் மாறாக பலியினால் ஆன உடன்படிக்கை என்று அழைக்கப்படும் ஒரு விசேஷித்த உடன்படிக்கையின் கீழ் பெற்றுக்கொள்கின்றனர். கிறிஸ்து மற்றும் சபையினுடைய இந்த உடன்படிக்கை சங்கீதங்களில் கர்த்தர் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள், சங்கீதம் 50:5 என்று கூறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசேஷித்த பலியினால் ஆன உடன்படிக்கைக்குள் பிரவேசிப்பவர்கள் கர்த்தரோட கூட்டி சேர்க்கப்படுதலானது 1800 வருடங்களுக்கு மேலாக இதுவரையிலும் நடைபெற்று வருகின்றது. பலியானது கிட்டத்தட்ட நிறைவேறியுள்ளது என்றும் சீக்கிரத்தில் பலி செலுத்தியவர்களாகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் மகிமை அடைந்து முதலாம் உயிர்த்தெழுதனுடைய வல்லமையினால் மாற்றம் அடைந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21 அவரது வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ப அவர்களது கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்றும் நம்புவதற்கு நமக்கு அநேக காரணங்கள் உள்ளது. இனி பாத்திரத்தில் பானம் பண்ணுவதில்லை என்று நமது கர்த்தர் குறிப்பிட்டார். அவர் பானம் பண்ணவும் இல்லை. அவரது வேலை பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணுதல் ஆனது அடுத்த நாளில் கல்வாரியில் நிறைவேறினது. அங்கு அவர் பிதா தமக்கென ஊற்றின பாத்திரத்தில் பானம் பண்ணுதலை நிறைவேற்றி முடித்தார். அதே பாத்திரத்தினை பிதா இயேசுவின் பின்னடியார்கள் அனைவருக்குமாக ஊற்றி கொடுத்துள்ளார். மற்றும் சீக்கிரத்தில் ஸ்தாபிக்கப்பட போகின்றதான ராஜ்யத்தில் அவரது உடன் சுதந்திரர்களாக காணப்பட வேண்டுமானால் அவர்களும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டும் மற்றும் அவரது பிற்கப்பட்ட சரீரத்தினுடைய புண்ணியங்களில் பங்கெடுக்க வேண்டும். இதுவே ராஜ்யத்தில் விசேஷித்த ஸ்தானங்களை கேட்டுக்கொண்டதான தமது சீஷர்களாகிய பரிசுத்த யோவானுக்கும் பரிசுத்த யாக்கோபுக்கும் கொடுக்கப்பட்ட நமது கர்த்தருடைய பதிலின் உட்கருத்தாகும். இயேசுவோ, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா, உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டார். அவர்களும் தங்களது விருப்பத்தினை மனப்பூர்வமாய் தெரிவித்தனர். அவர்கள் வேண்டுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர்கள் விருப்பத்துடன் காணப்பட்டால் அவர்கள் தமது பாத்திரத்தில் பானம் பண்ணத்தக்கதாக அவர் பார்த்து கொள்வார் என்றும் இயேசு அவர்களுக்கு உறுதியளித்தார். இப்படியாகவே அவரது பின்னடியார்கள் அனைவருடைய விஷயத்திலும் காணப்படும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 வேத வாக்கியங்களானது அவரது பின்னடியார்களுக்கு உறுதியளிக்கின்றது. கவிதை ரீபிரின்ஸ் பக்கம் 55:32. கவிதையின் தலைப்பு: சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. இனிமை மிக சிவப்பான திராட்சரசம் செய்யவே கருஞ்சிவப்பு திராட்சை நசுக்கப்பட வேண்டுமே.
அழுக்கு படிந்த பொன் தனை புடமிடவே உலகில் கடுமையான தீப்பிழம்பு எரிந்திட வேண்டுமே. சக்கரம் கடுமையாய் சுழலாவிடில் ஆபரணங்களுக்கு ஒளி எங்கே? எஃகு தன்னை மெருகேற்ற கீழ்ப்படுத்தாவிடில் கூர்வாளாக எப்படி ஒளிர முடியும்? ஆசீர்வதிப்பதற்காய் காயப்படுத்தும் கரத்தின் கீழ்தனிலே உந்தனை நீ அன்போടെ கீழ்ப்படுத்தாவிடில் என்ற ஆத்துமாவே நீ எப்படி ஆவியின் கனிகள் தனை பெற்றிடுவாய்? அனைத்து பூமிக்குரிய அசுசிதனை நெருப்பு பட்சிக்கும் என்று பொறுமையாயிரு. நீ சிலுவையை மறுத்தாயானால் கிரீடம் உனக்கில்லையே.